ஓஜி இதே முரளி எங்கள் அப்பா வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கிட்டே லவ்வை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டார். இந்த இதே முரளி இந்த வரைக்கும் லவ்வே சொல்லுங்க. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறானா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மட்டும் அரசியலுக்கு அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Please make some noise as we welcome அதர்வா முரளி அவர்கள். ஒரு காலேஜ் இவெண்ட் வரும்போதே ஒரு எனர்ஜி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒன் சைட் லவ் படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கும். அதுக்கு தான் மேக்ஸிமம் சவுண்டே வருது. ஓஜி இதே முரளி எங்கள் அப்பா வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கிட்டே லவ்வை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டார். எங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் துணைக்கு தான் போனாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதர்வா அவர்களுக்கு இந்த ஒன் சைடு லவ் அப்படின்னே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வரும். எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் இல்லை ஒன் சைட் லவ். இங்கே பாருங்க எத்தனை பேர் இங்கே ஒன் சைட் லவ், கையை தூக்குங்க. பாப்பா is also on board with இதே முரளின்னு கேட்கும்போது நிஜமாவே it's so good. நாங்கள் இந்த ரோலுக்கு வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஒன் திங் ஐ saw about him is அவர் எல்லா படங்களும் பார்க்குறாரு. தமிழ் படம் எல்லாருமே பார்த்துருக்காரு. மை ஃபிலிம்ஸ் he's seen it all. I've seen all his films, so there's a lot of mutual respect. நம்ம ஆவலா காத்திருந்த அந்த டீம் வந்துட்டாங்க. Let's say a big hi to அதர்வா அவர்கள் and அதே மாதிரி பிரீத்தி அவர்கள். Thank you so much for being here. Loads of love to you. இன்னைக்கு நாளுக்கு நாள் தங்க விலை உயர்தோ இல்லையோ, தங்க மாதிரி இவருடைய கெரியர்ல உயர்ந்துட்டு போயிட்டே இருக்காரு. We're going to welcome the கதாநாயகன் of இதே முரளி. Please make some noise as we welcome அதர்வா முரளி அவர்கள். இதய முரளி அவர்களே, I think you should first say a big hi to all your fans out here. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வர்றது. ஐ மீன் ஒரு காலேஜ் இவெண்ட் வரும்போதே ஒரு எனர்ஜி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒன் சைட் லவ் படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாட்டும் பாருங்க, காதலிக்காதே நீ காதலிக்கவே காதலிக்காது. அதுக்கு தான் மேக்ஸிமம் சவுண்டே வருது. நிறைய ஒன் சைட் லவ் போல இந்த பக்கம். சார் அத்தனை பேரும் வந்து ஒன் சைடு லவ்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் நினைக்கிறேன். பட் அகைன் வணக்கம் and a very warm welcome to காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பசங்க வந்து உங்களை அழகாக வெல்கம் பண்ணி பயங்கரமாக உங்களுக்கு லவ் கொடுத்துட்டு இருக்காங்க. How does it feel for you to be here at காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்? No, feels amazing. ஏன்னா I think this is my first time here. ஸோ நான் வரும்போதே யோசித்தேன். வரும்போது we stopped in கோயம்புத்தூரில் தான் இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 hours வந்துட்டு இருந்தேன். ஸோ தட் டைம் ஐ வாஸ் லைக் சரி எப்படி இருக்க போது, என்ன மாதிரி காலேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபர்ஸ்ட் திங் when I met sir ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ண வச்சார். இட் ஃபெல்ட் லைக் கமிங் பேக் டு மை காலேஜ். அண்ட் ஒவ்வொரு தடவை நான் இந்த மாதிரி காலேஜ் இவெண்ட்ஸ்க்கெல்லாம் வரும்போது ஐ ஸ்டார்ட் மிஸ்ஸிங் மை காலேஜ். எனக்கு வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண காலேஜ்க்கு பட் ஐ couldn't complete it due to various reasons. பட் நான் இதுதான் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் சொல்லிப்பேன். திஸ் இஸ் ஒன் எரா ஆர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் டைம்ஸ் தட் வாழ்க்கையில் திருப்பி கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தான் உங்கள் கூடயே இருப்பாங்க வாழ்நாள் பூரா. ஸோ த ஃப்ரெண்ட்ஸ் தட் யூ மேக் ஹியர் ஆர் கோயிங் டு ஸ்டிக் வித் யூ ஃபார் எவர் அண்ட் எவர். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் காலேஜ் லைஃப். சார் எங்களுக்கு என்னன்னா இந்த போஸ்டர்ல நம்ம ஒரு இதய முரளி அவர்களை பார்க்குறோம்ல, அந்த ஓஜி இதய முரளியும் பார்த்துருக்கோம் சார். அந்த ஓஜி இதய முரளிக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த இதய முரளிக்கும் என்ன வித்தியாசம்? ஓஜி இதே முரளினா எங்கள் அப்பா. எஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எங்கள் அப்பா வந்து ஓஜி இதே முரளி. எங்கள் அப்பா வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கிட்டே லவ்வை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டார். அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மாவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்த உடனே ஆக்சுவலி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எப்படி மீட் பண்ணாங்கன்னா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் துணைக்கு தான் போனாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. What a brilliant combination. ஆமாம், இந்த இதே முரளி இந்த வரைக்கும் லவ்வே சொல்லுங்க.
அப்பாவை பத்தி சொன்னீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. இந்த இதய முரளிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கலாம்? எப்படி இருக்க போகுது? இல் பி a very light hearted fun film. உண்மையாக சொல்லணும்னா ஒரு இன்னைக்கு வந்துட்டு லவ்வோட டெஃபினிஷன் மாறிடுச்சு, பட் இமோஷன் இஸ் pretty much the same அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் அந்த 90s இருக்கிற அந்த தயக்கம், அந்த லவ் சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பையன் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கும், தட்ஸ் த ஹோல் கான்செப்ட் ஆஃப் இதய முரளிங்க. ஓகே, எங்களுக்கு என்னன்னா இதய முரளி பொறுத்தளவுக்கு இந்த ஒன் சைடு லவ் அப்படிங்கறத அட்ரஸ் பண்றீங்களே, அதர்வா அவர்களுக்கு இந்த ஒன் சைடு லவ் அப்படின்னாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வரும். எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் இல்லை ஒன் சைடு லவ். இங்கே பாருங்க எத்தனை பேர் இங்கே ஒன் சைடு லவ், கையை தூக்குங்க. எல்லாம் நம்ம சந்தோஷம் சேர்ந்தவங்க தான் இங்கெல்லாம். சார், இந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து நிறைய ஜெயிச்சிருக்கீங்களாப்பா? இந்த ஃபர்ஸ்ட் லவ்ல ஜெயிச்சவங்க மட்டும் ஒரு சத்தத்தை கொடுங்க. ரொம்ப கம்மி. எத்தனை பேர் தோத்துருக்கீங்க சார்? நீங்க எந்த பக்கம் சார்? ஃபர்ஸ்ட் லவ் வெற்றி பெற்றிருக்கா? ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிச்சிருந்த நேரத்துக்கு கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிருப்பேன்ல. யாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி தான், ஜெயிச்சவங்க ரொம்ப ரொம்ப லக்கி, ஜெயிக்காதவங்க இன்னும் அதை விட லக்கி. யூஷுவலா அதர்வா அவர்கள் அப்படின்னு பேர் எடுத்தாலே there are a lot of girl fans for you. இங்க ஃபர்ஸ்ட் ரோல கூட ஃபர்ஸ்ட் வந்தானே சொன்னாங்க, ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு வாட்டி எங்களை சொல்லுங்க, நாங்க ஒரு ஹாயாச்சும் சொல்லிக்கிறோம் அப்படின்னு நிறைய கேர்ள்ஸ் காத்துட்டு இருக்காங்க. அங்கேயும் நிறைய கேர்ள்ஸ் காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு லவ் நோட் அப்படி கொடுத்தீங்கன்னா they will feel very happy. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பிகாஸ் சீயிங் ஸோ மச் லவ் இல்லைங்களா, அது எங்களுக்கு வந்துட்டு ஆஸ் அன் ஆக்டர் நான் சொல்கிறேன், இட் கிவ்ஸ் அஸ் அ பூஸ்ட். பட் அதை தாண்டி வந்துட்டு லவ் இஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல். டெஃபினெட்லி. அண்ட் இந்த வாட்டி இதய முரளி படம் பொறுத்த அளவுக்கு வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய டிரெக்டோரியல் அப்படிங்கும்போது டான் பிக்சர்ஸ்ல ஆல்ரெடி படங்கள் பார்த்துருக்கோம், பராசக்தி உட்பட. பட் அவருடைய டிரெக்ஷன் எப்படி இருக்க போகுதுங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. ஸோ ஹவு இஸ் தட் ஃபார் யூ ஒர்க்கிங் வித் ஆகாஷ் அவர்கள்? இது உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஒரு ஃபன்னான செட்டு. ஸோ நான் ஒரு விஷயம் எப்போவுமே சொல்வேன், இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது எஸ்பெஷலி இல்லைங்களா, நம்ம செட்ஸில் என்டர்டெயின் ஆனால் தான், நம்ம நடிக்கும் போது என்டர்டெயின் ஆனால் தான் நம்ம வந்துட்டு மற்றவங்க ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி இந்த செட் வந்து எப்போவுமே ஃபன்ஃபில்டாக இருக்கும், எப்போவுமே ஸ்டார் காஸ்டடாக இருக்கும். அண்ட் டெய்லி வந்து யாருன்னா ஒரு புது அடிஷன் இருப்பாங்க எங்கள் செட்டில். அண்ட் நாங்கள் சாப்பிட்றதும் ஒரு சின்ன டென்ட் மாதிரி இருக்கும், அங்கே தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம். இட்ஸ் பிகம் அ ஹேபிட். இந்த பழைய படங்களில் இருக்கும் தெரியுமா, லஞ்ச்னா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடணும், டின்னர்னா எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும். அதை இன்னை வரைக்கும் நாங்கள் இந்த படத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் இட் வில் பி அ வெரி வெரி லைட் ஹார்ட்டட் ஃபிலிம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸான ஒரு படம் வந்துட்டு பார்க்க போகிறோங்கிறது 100%. அண்ட் ஆகாஷ் இஸ் அ கிரேட் டைரக்டர். ஸோ ஐ விஷ் ஹிம் த வெரி பெஸ்ட். அம்மா எஸ், நாங்களுமே அதுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கோம். இல்லை என்னன்னா, ஒரு புது பாடல் வர ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, வான் வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடலும் நாங்கள் பார்த்து எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இந்த படத்துலேருந்து ஜென்ரலாக என்ன எதிர்பார்க்கலாம்? ஸோ இன்னைக்கு பாட்டு பார்த்தீங்கன்னா வான் வான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. டைம் இருக்கும்போது எல்லாரும் கேளுங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். இந்த சாங் வந்து டாக்ஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் வந்து லவ் பாட்டு தான் February 14th ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். பட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் லவ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி தான் வி ஸ்டார்டட் வித் திஸ் சாங். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் இந்த படம் வந்துட்டு இல் பி அ வெரி வெரி கலர்ஃபுல் ஃபிலிம். அண்ட் இட் வில் பி தட் ஃபிலிம் ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும். அண்ட் நிறைய ஒன் சைட் லவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். தமன் சார் வந்து பாய்ஸ் படத்தில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சார்னு நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் லாங் கேப் வந்து அவர் நடிச்சிருக்கார். இல்லை, தமன் சார் வந்துட்டு உண்மையிலேயே ஃபன் தான் பண்ண செட்டுக்கு வந்தார், நடிக்கலாம் வரல. அதில் நடுவில் வந்துட்டு முடிஞ்சால் வந்து அங்கங்கே ஷார்ட் வைப்போம், அந்த மாதிரி தான். ஓகே, ரியலாகவே இருந்திருக்காருன்றீங்க. இல்லை, பட் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிகாஸ் பாய்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் எதுவும் பண்ணல, இதுதான் பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம், பாய்ஸ்க்கு அப்புறம் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மியூசிக் அண்ட் நடிக்கிறார் ரெண்டுமே. ஆமாம், எஸ். And அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் பார்க்க முடியுது சார். கைடு இஸ் தேர், பிரீத்தி இஸ் தேர், ரக்ஷன் இஸ் தேர், and a lot of them, தமன் சார் இன்க்ளூசிவா. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தரும் ரீசெண்டாக வந்து உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மர், அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அவர் இந்த படத்தில் வந்திருக்காருன்னொடனே த எக்ஸைட்மெண்ட் இஸ் டூ மச் ஆன் அப்படின்னே சொல்லலாம். பாஃபா இஸ் ஆல்சோ ஆன் போர்டு வித் இதய முரளின்னு கேட்கும்போது நிஜமாவே இட்ஸ் ஸோ குட். எங்களுக்கு என்னன்னா, ஃபாஃபா சார் பொறுத்தளவுக்கு அவருடைய ஐஸே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஐஸும் ஃப்ரேமில் பயங்கரமாக இருக்கும். இஸ் இட் கோயிங் டு பி ஃபாஃபா வெர்சஸ் அதர்வா ஆன் ஃப்ரேம் ஆர் எப்படி இருக்க போகுது? இல்லை, நாட் ரியலி. இது அந்த மாதிரி படம் கிடையாது. இட்ஸ் அ வெரி லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் ஃபிலிம். பட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் ஃபாத் சார். ஏன்னா வந்து நாங்கள் இந்த ரோலுக்கு வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம்.
because it's a really nice role. It's like more of an extended cameo madri, and he was kind enough to come on sets and do this for us. இன்னும் ஒரு நாள் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 2-3 days இது முடிச்சுட்டு ஹைதராபாத் தான் போகிறோம் திருப்பி ஷூட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு. பட் இட்ஸ் அமேசிங் பிகாஸ் அவர் வந்து ஒன் திங் ஐ சா அபவுட் ஹிம் இஸ் அவர் எல்லா படங்களும் பார்க்குறாரு, தமிழ் படம் எல்லாருமே பார்த்துருக்காரு. அண்ட் மை ஃபிலிம்ஸ் ஹீ சீன் இட் ஆல், ஐ ஹவ் சீன் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ், ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஸோ மீதி வந்துட்டு ஐ லெட் யூ கைஸ் வாட்ச் இட் இன் த ஃபிலிம். எனக்கு என்னன்னா சார், இந்த படம் பொறுத்தளவுக்கு நான் நவீன் அவர்கள்ட்ட கூட சொன்னேன், 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. we have பிரீத்தி முகுந்தன் அவர்கள், we have கைடு அவர்கள், நிஹாரிகா அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. was that challenging for you to act with or ஃபஹத் சரோட நடிக்கிறது இருந்ததா? இல்லை, பிரீத்தியோட காய்தோட நிஹாரிக்காவோட எல்லாம் ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஆகிட்டாங்க. உண்மையாக சொல்லணுன்னா எல்லாருமே அந்த காலேஜ் வைப்ஸ்க்கு போயிட்டோம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் செட்ஸில். பட் அதை தாண்டி வந்து இங்கே டைரெக்ஷனல் டிபார்ட்மெண்ட்டோட தான் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு நாள் வந்துட்டு ஒவ்வொரு செட்டில் நடந்துகிட்ருக்கோம் ஷூட்டு. அண்ட் ஏன்னா நிறைய லொக்கேஷன்ஸில் நடந்துட்டு இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி ஒரு பெரிய போர்ஷன் நாங்கள் நியூயார்க் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அங்கே வந்து சடனாக வந்து இங்கே இருப்போம், நைட் தூங்குவோம், காலைல எழுந்திரிச்சா ஃப்ளாரிடாவில் நாசாவில் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ தட் வாஸ் பிரிட்டி ஹெக்டிக். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் ஐ ஹேட் அ பால் ஆஃப் டைம் ஷூட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படம் வந்துட்டு இல் பி வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் தட் ஐவ் மேட் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக சூப்பர். ஸோ ஜூன் ஜூலை மாதத்தில் இதய முரளியை நாங்கள் தியேட்டர்ஸில் பார்க்க போகிறோம். we are sure about that. பட் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதர்வா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பர்சனல் நோட்டாக இந்த தருணத்தில் என்ன இருக்கும்? இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஐ திங்க் காலேஜ் டைம்ஸ் ஆர் த பெஸ்ட் டைம்ஸ். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரீலிவ் பண்ண வாய்ப்பு கிடைக்காது. ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் டு ரீலிவ் மை காலேஜ் டேஸ் த்ரூ திஸ் ஃபிலிம். பட் லிவ் எவ்ரி மூமெண்ட் அண்ட் ஹாவ் அ குட் டைம் பிகாஸ் அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் தட் யூ மேக், நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான், ஃப்ரெண்ட்ஸ் தட் யூ மேக் ஹியர் வில் ஆல்வேஸ் ஸ்டிக் பை யூ. அண்ட் நம்ம வந்து சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும்ல, அது வந்துட்டு நம்ம இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக நினைப்போம், எனிமி அப்படின்னு சொல்லி. அவங்க தான் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்நாள் பூரா உங்களுக்காக வந்து நிற்பாங்க. அது எப்பவுமே மறக்காதீங்க. ஸோ ஹேவ் த மோஸ்ட் ஆஃப் இட் அண்ட் ஹேவ் அன் அமேசிங் டைம். டெஃபினெட்லி. அண்ட் இப்போ வந்து உங்களுக்காக ஒரு ஃபோட்டோ வந்து எல்இடியில் காத்துட்ருக்கு. வி கோனா லுக் அட் தட். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஸோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த பிக்சர்? How sweet is that picture? Actually நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேக் கட்டிங் ஃபோட்டோ கரெக்டுங்களா? ஸோ அப்பா பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கீங்க. உங்களுடைய அம்மா பற்றி சொல்லுங்கள். how special she is in your life? ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல். எங்கள் அம்மா, நான் வந்துட்டு எப்போவுமே சிப்ளிங்ஸ் கிட்ட சொல்லுவேன், என் அக்காவும் என் தம்பி, ஓல்டர் சிஸ்டர் இருக்காங்க, யங்கர் பிரதர் இருக்காங்க, 2 பேர்கிட்டையும் அதான் சொல்லிட்டு இருப்பேன், ஐம் த மோஸ்ட் லவ் சைல்டு ஆஃப் த ஃபேமிலி, நீங்கள் 2 பேரும் அடாப்டடு, உங்களுக்கெல்லாம் இங்கே சீனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் இன் ஜென்ரல் ஐ திங்க் மை மம் இஸ் பீன் தட் பர்சன் who's been a strength. Very young in our life வந்து நிறைய விஷயம் நடந்துருச்சு and we had to go through certain kind of hardships, but அது வந்துட்டு எல்லார் வாழ்க்கையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். But then because I was so close to it, I got to see it from like front row seatலேருந்து பார்க்க முடிஞ்சது எல்லாமே. But my mother has always been the strongest pillar, and யாருக்குங்க இங்கே வந்து அம்மா பிடிக்காது, எல்லாருக்குமே தான் அம்மா பிடிக்கும். பட் எங்கள் அம்மா வந்துட்டு she was my father and she was my mother, so yeah. ஸோ நீங்கள் அம்மாட்ட போய் இதய முரளி அப்படிங்கிற ஒரு படம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அம்மாவுடைய ரியாக்ஷன் என்னவாக்க இருந்தது? கதையே கேட்கல, டைட்டில் சொன்ன உடனே பண்ணுன்னு அவங்க வந்துட்டு ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, இதை பண்ணு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு ஹர். She is very happy. Very very happy. ஆமா. அப்போ இந்த தருணத்தில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு பாஸ்ட், ஸோ ஐ ஹாவ் திஸ் தியரி வேர் பாஸ்ட் பற்றி ஐ திங்க் ஒன்லி லைக் ஒரு 5% வச்சுக்கலாமே பாஸ்ட் பற்றி திங்க் பண்ணுவேன். ஃபியூச்சர் பற்றி மேபி ஒரு 10%, that makes it 15%. மீதி 85% I live in the present. I'm more happy that way. இட்ஸ் வெரி ரேரும் கூட இல்லை. இப்போ நம்மலாம் நிறைய கவலைகளோடய இருப்போம், ரெக்ரெட்ஸோடு இருப்போம். இட்ஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லிவ் இன் த ப்ரெசென்ட். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ திங்க் இந்த மொமெண்ட் இந்த ஸ்டேஜில் நடக்க போகுது அப்படின்னா, அதர்வா அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சினிமாவுக்கு வந்து மீடியாவுக்கு வந்து இட்ஸ் பீன் 15 years. ஸோ இந்த 15 years ஆஃப் ஹிஸ் ஜேர்னியை இந்த ஸ்டேஜில் ஒரு கேக் கட்டிங் மூலமாக we're going to celebrate. So can we please have the cake?
he's doing such big projects and சாயோட பாட்டு தான் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு. So that makes me really happy. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு அதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.